ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸ்கூல் திறந்தே ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே பசங்க வந்து லஞ்ச் பேக்கெல்லாம் ரொம்ப அழுக்காக்கி வச்சுருக்காங்க. எங்கள் பெரிய பாப்பா கூட பரவாயில்ல, எங்கள் தம்பி இருக்கானே, பையன் இருக்கானே, அவன் தான் ரொம்ப அழுக்கு பண்ணி வச்சுருக்கான் பேக்கெல்லாம். இப்போ புதுசாக வாங்கி கொடுத்த பேக் தான் இது எல்லாமே அவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுட்டு, பிள்ளைங்க 3 டேஸ் லீவ் வரவும், அம்மா பேக்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, துவைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதவே நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது 4 பொருள் தான், 4 பொருளை வச்சு தான் நம்ம கை வலித்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 பேக்கு தான். இதை நம்ம எப்படி ஊற வச்சு கழுவ போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அன்னக்கூட நிறைய தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 3/4 பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர், அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுடர், துணி ஊற வைக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோடா உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஷாம்பு, ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு போட்டுக்கலாம். நான் எப்பவுமே கிளினிக் ப்ளஸ் தான் போடுவேன். 4 பேக் அப்படிங்கிற 2 லஞ்ச் பேக், 2 ஸ்கூல் பேக்குங்கிறதுனால நான் 2 வந்து ஷாம்பு பாக்கெட் எடுத்திருக்கேன், கிளினிக் ப்ளஸ். நான் இப்போ க்ளீன் பண்ணும்போது புடவைக்கும் இது தான் யூஸ் பண்ணுவேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துரும். அதனால் நான் அது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் வந்து நான் ஒரு 3 லெமன் போட்டிருக்கேன். 3 லெமன் போட்டிருக்கேன். வீடியோவில் ஒன்று தான் தெரியும், ஆனால் நான் 3 லெமன் போட்டிருக்கேன். பேக்கில் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 3 ஷாம்பு பாக்கெட், 3 லெமன் போட்டிருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஒரு பேக்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நான் 4 பேக்கு பவுச்சு இதெல்லாம் சேர்த்து போகிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். அதில் நுர வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு, அது நல்ல நுர வந்ததும் அதில் இந்த பேக்கெல்லாம் ஒன்றா டிப் பண்ணி உள்ளே அமுத்தி வைக்கிறோம். ஆனால் இந்த பேக்கெல்லாம் வந்து உள்ளே அமுத்தி வைக்கும் போது தண்ணிக்குள்ளே மேலேயே தான் வந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி. அப்போ வந்து நான் வந்து கப்பில் தண்ணி பிடிச்சி அந்த வெயிட்டான கப்பு, ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் மேலே வச்சுட்டா அது மேலே எம்பி வராது, தண்ணிக்குள்ளே முக்கி இருக்கும். அதனால தான் நான் வந்து பக்கெட் கப்பில் தண்ணி பிடிச்சி அந்த கப்பை அப்படியே தண்ணியோடு மேலே வச்சுருவேன், வெயிட் வச்சுருவேன். அது ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சுனாலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. நானே இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். அப்போ இந்த தடவை வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் அப்போ ரொம்ப அழுக்கு இருக்காதனால நான் ஊற வைக்க மாட்டேன். டக்குன்னு வாஷிங் மிஷினில் துணி போடும்போது அதோடய சேர்த்து கடைசியாக போட்டு எடுத்துருவேன். இந்த பேக் வாங்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் மிஷின்லலாம் போடக்கூடாது, நீங்கள் ஊற வச்சு தான் அலசி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அதுவே ட்ரை பண்ணுமே. ஒரு 2-3 டைம்ஸ் அது பண்ணியிருக்கேன். ஆனால் நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த தடவை தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அது தண்ணியில். அவ்வளோதாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சு போல் ஸ்க்ரப்பர், அது இதுக்குன்னே நான் தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக தேய்ச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி 2 மணி நேரம் ஊறி இருக்குது. அப்படிங்கும்போது இது சும்மா லைட்டாக தேய்ச்சாலே நல்லாவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப லைட்டாக சும்மா ஸ்க்ரப் பண்ணால் எங்கெங்கே அழுக்கு இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அதை வச்சு எங்கெங்கே அழுக்கு இருக்குது, அடிப்பாகத்தில், சைடில், இதிலெல்லாம் எங்கெங்கே அழுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் போதும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கையும் வலிக்காதுங்க. சும்மா நார்மலாக வச்சு சும்மா அது பாத்திரம் தைக்கும் போது கூட நம்ம கொஞ்சம் ரஃபாக தேய்ப்போம். இது அந்த அளவு கூட கிடையாது, சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பேக்கு 3மே. இது 4 பேக்குமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். எங்கள் பாப்பா வந்து அந்த பேக்லேயே பார்த்திங்கன்னா, அங்கே பாருங்கள், அந்த அந்த ஜிப்பில் வந்து கீக்காக ஒரு செயின் வச்சுருப்பாங்க, பொம்மை வச்ச செயின். அந்த பொம்மை கூட கரெக்டாக போயிடுச்சு. அதெல்லாம் தேய்ச்சி ஊற வச்சு துவைச்சதுமே ரொம்ப அழகாக மாறிடுச்சு, புதுசு மாதிரி ஆகிடுச்சு பேக்கு. இது ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா அலசிட்டு இதை நம்ம காய வைக்க போகிறோம். நல்லா வெயில் அடிக்கும் போது வெயிலில் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோலாம் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னங்கிறத பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள் எங்கள் வீடியோஸை. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ரொம்ப அலசி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அந்த அழுக்கே இல்லாமல் புதுசு மாதிரி ஆகிடுச்சு பேக்கு.
உங்களுக்கு தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எல்லா பேக்குமே நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ காய வைக்க போகிறேன். வெயிலில் வந்து தலைகீழாக கவுத்து வச்சு வெயிலில் போட்டு நல்லா கிளிப் போட்டு காய வச்சுருவோம். பாருங்கள், இந்த பேக்கு தான் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்படி எவ்வளோ புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கை வச்சு பிடிக்கிற சைடு அடிப்பாகும், இதெல்லாம் தாங்க ரொம்ப அழுக்காகும். அதை தான் நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டாலே போதும். நல்லா ஊறினதுக்கு அதுக்கும் நல்லாவே தெளிவாக புதுசு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேய்ச்சி காய வச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சஃபா லட்டு காட்டுறாங்க பாருங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.